ஹாய், இன்னைக்கு நம்ம சமோசா செய்யலான்னு இருக்கிறோம். சமோசா செய்யறதுக்கு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துருக்குறோங்க. இப்போ நம்ம சால்ட்டு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. சேர்த்திக்குங்க, ஆயில் ஊற்றிக்குங்க. மைதா மாவு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி இதே அளவு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க்கு நம்ம ரெடி பண்ணலாம். நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட சோம்பு சேர்த்திக்கோங்க. புதினா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் அரைச்சி விழுது. கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்குங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம உருண்டைகளை பிடிச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ உள்ளே வச்சிடலாம். பாருங்க, இதெல்லாம் நல்லா டைட்டாக அமுத்திக்குங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி லைட்டாக அமுத்திக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் இதுக்குள்ளே வச்சிடலாம். இதே மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு